மீன ராசி நண்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் உத்தமமான கிரகணம், ஏ கிளாஸாக இருக்கு. மீனத்துக்கு மட்டும் சும்மா ஓஹோன்னு இருக்கு. ஏன் ஓஹோன்னு இருக்கு? எதிரி காலி, அவ்வளோதான். 3 சமாச்சாரம், கடன், நோய், வழக்கு, 3 சமாச்சாரமும் முடிந்தது. இனிமேல் பிரச்சனை கிடையாது. அருமையான வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு டாக்டர் தொழில் அமையும், நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் அமையும், நிறைய பேருக்கு கேஸ் முடியும், நிறைய பேருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும், நிறைய பேருக்கு ஆன்சைட் கன்ஃபார்ம் ஆகும், நிறைய பேருக்கு பிஆர் கன்ஃபார்ம் ஆகும். கோர்ட்டில் கேஸ் ஓடிட்டுருது பல வருஷமாக. இந்த ஒரு பெயிண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுற மாதிரி ஒரே ஒரு சென்டரில் ஒரே ஒரு செவுறு, வரப்பு தகராறு, அது ஒரு பெரிய சமாச்சாரம். அதை போய் கேஸ் போட்டு 18 வருஷமாக சார், அவங்க வீட்டில் அப்பாலாம் இருந்துட்டாங்க சார், ஆனாலும் விடமாட்டேங்கிறான் சார், அவனே விட்டுருவான். கேஸில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு மன வருத்தங்கள்லேருந்து வெளியே வருவது, நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகிறது, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறது, நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கொடுக்கறது, நிறைய பேருக்கு பசங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமைகிறது, விரோதமான விஷயங்கள்லேருந்து ஜெயிப்பது. மீனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கு மாபெரும் வெற்றி, இமாலய சாதனை. ஒரு 10% மட்டும் கவனமாக இருக்கணும். மெயினாக பெண்கள் அடுப்படியில் வேலை செய்கிறீங்களா, சூட்டு காயங்கள் படும், சில பேருக்கு ரத்த காயங்கள் ஏற்படும், சில பேருக்கு சர்ஜரிஸ் நடந்ததுன்னா அது முடிஞ்சது சரியாக போயிடும். பல நாளாக தாங்க முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ சரி, எலும்பு தேய்மானம் சரியாயிடும். ஒன்னொன்றுக்கும் ரேண்டம் ரேபிட் ஃபயர் மாதிரி உங்களுக்கு பதில் சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மீனத்துக்கு ஓகேன்னு இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் முதன்மையாக வருவீங்க. ஒன்றில் கூட உங்களுக்கு கவலையே இருக்காது. யூ வில் வின் த பேட்டில் ஃபார் ஷுர். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. பல தலைவலிகள் முடிஞ்சுது. தலை சுட்டி உடறா அவனுக்குங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அடுத்த 48 நாளுக்கு உங்களுக்கு கொண்டாட்ட காலமாக இருக்கப்படுது. நிறைய விஷயங்களில் வெற்றி, பிடிவாதத்திலேருந்து ஜெயிக்கிறது. உங்கள் பிடிவாதம், உங்கள் வைராக்கியம் நல்லதாக நடக்கணும். ஆன்மீகத்தில் சித்தி அடைகிறது, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது, நிறைய புது மனுஷால சந்திக்கிறது, புது உத்தியோகத்துக்கு போகிறது, புது பொறுப்பு உங்களுக்கு வருவது. 3:40 6:55 வரைக்கும் கண்டிப்பாக இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்வது, ஜபம் செய்வது. 6:55 அப்புறம் குளிச்சுட்டு பக்கத்தில் கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருவது, அருகம்புல் மாலையை போடுறது, வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது, அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறது. செம்ம சேஞ்சு கொடுக்கும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான கிரகணம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னா முதல் ஆளாக நான் சந்தோஷப்படுவது நான் தான். கடந்த காலம் படும் மோசம், இப்போ நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.